வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. ஏன் காலையில இருந்து கீக்கின் சாவியா தொலைச்ச மாதிரி கத்திட்டு இருக்க? அதான் 4 நெல்லு வாரி கொட்டிக்கிட்டல. போனி ஆகட்டும், உனக்கு பாசுமதி நெல்லே வாங்கி தரேன். யாரோ வராங்க. வாங்க சார் வாங்க. உங்களின் அதிர்ஷ்ட காலம், பனிக்காலம், ஜமுக்காலம் ஆகிய காலங்களை நன்றாக சொல்லால் மீனாட்சி அம்மாள். வாங்க சார் வாங்க. கிளி ஜோசியண்டா, வா போய் நான் எப்போ முதலமைச்சர் ஆவேன்னு கேட்கலாம். ஏண்டா இப்போ சீரியல்ல நடிக்கிறவங்களும் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? நாடு உருப்பிட்ட மாதிரி தாண்டா. ஏய், ஜனங்க ஓட்டு போட்டா யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம். வா. முதல்ல மாதிரி ஜனங்க இல்ல, இப்போ உஷாராயிட்டாங்க. தெரியும்டா. வாங்க வாங்க உட்காருங்க. அடியே மீனாட்சி, வெளியே வந்து யார் வந்திருக்கான்னு பாரு. மீனாட்சி உன் பொண்டாட்டியா? அழகா இருப்பாங்களா? கூப்பிடு. மீனாட்சிங்கிறது என் கிளிடா. ஆஹா, பொண்டாட்டி கிளி மாதிரி இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிளியையே பொண்டாட்டியா வச்சிருக்காரு பெரிய ஆள்டா இவரு. ஏன் அப்படி குட்டையை போட்டு குழப்பற? அடியே மீனாட்சி, சொட்டத்தல அண்ணாச்சிக்கும் கோணவாய் மாமாக்கும் ஒரு நல்ல சீட்டை எடுத்து குடி ராஜாத்தி. நல்லதா பார்த்து எடுமா. பார்த்து செல்லம், வாய் வலிக்காமேடு. அதுக்கு எப்படிடா வலிக்கும்? அதான் வாயில்லா ஜீவனாச்சு. பறந்து பறந்து எடுக்கிறதுன்றது இதானா? வாய முடியா சொட்டத்தலையா? கிளி பயப்பட போகுது. வாய மூடண்டா. ஏன்டா உயிரை எடுக்கிற? ஏமா மீனாட்சி இப்படி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? அந்த ஆண்டவன் கருணையால ஐயாவுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து கொடு. பலே பலே பலே, பேஷ் 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 பேஷ். அப்படியே இந்த மாமாவுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து கொடு. உன்னதாண்டா பாக்குது மச்சான். ஆமா, இவ்வளவு கோரமான மூஞ்சிக்கெல்லாம் நான் சீட் எடுக்க வேண்டியிருக்கேன்னு வருத்தப்பட்டு கொடுக்குது. உள்ள போய் பளிச்சுன்னு கதவை சாத்திக்கடி ராஜாத்தி. இவனுங்களை பார்த்தா ஏரியாக்கே பூசா இருக்கிறாங்க. ஐயா, அம்மனுக்கு உரித்தான இந்த ஆடி மாசத்திலே அந்த பாளையத்தம்மனே வந்திருக்கிறான். அதனாலே உங்களுக்கு பாளையங்கோட்டையில கல் சம்பந்தமான வேலையில் கிடைக்கும். பாளையங்கோட்டையில கல் சம்பந்தமான வேலைன்னா ஏதாவது குவாரி கான்ட்ராக்ட் எடுக்க போறோமா? சுமாரா, எனக்கு என்ன வந்திருக்கு பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்றேன். ஐயாவுக்கு அந்த வேலாயுதமே வந்திருக்கிறதாலே வேலூர்ல உங்களுக்கு எண்ணெண்ணி பாக்குன்ற வேலையில் கிடைக்கும். பணம் என்றது தானே? இல்ல, இரும்ப. ஏண்டா புறம்போக்கு, அவன் பாளையங்கோட்டை ஜெயிலையும் நான் வேலூர் ஜெயிலையும் கம்பி எண்ண போறேன்னு டைரக்டா சொல்ல வேண்டியதானே? அதை கிளிய விட்டு சொல்ற. கவலையப்படாதீங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன அது? இவரோட தீஞ்ச தலையில தீச்சட்டியை தூக்கி அம்மனுக்கு தீ வச்சா சரியாயிடும். இவரோட கோணவாயில அழகு குத்தி தேர இழுக்கணும். இதெல்லாம் நீங்க கட்டாயம் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு பேட் டைம். எங்களுக்கு பேட் டைம் ஓகே, உனக்கு குட் டைம். காலையில வர்றவங்கலாம் நிறைய கொடுப்பாங்கன்னு மீனாட்சி சொல்லிட்டான். நிறைய கொடுப்பாங்கன்னு மீனாட்சி சொன்னாலே, என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னால சொல்லலையே. ஏண்டடே, நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு ஜென்டில்மேன் மாதிரி போயின்னு இருந்தோம். எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கம்பி என்னவேன்ற பேட் டைம்ன்ற. பங்காளி, பேட் டைம்ன்றது எப்படி இருக்கும்னு இவனுக்கு காட்டிட்டா போகுது. இனிமேல் நீ இந்த ஏரியாவில் இல்லடா, எந்த ஏரியாவிலுமே யாருக்குமே போட. எவ்வளவு சில்லறை சம்பாரிச்சு வச்சிருக்கான் பாத்தியா? அதை விட நாதேரி. சரி கௌதலி, என்ன பண்றது? கிளியே எடுத்துன்னு வாடா, வீட்டுல வச்சு ஒரு சீனை போடுவோம் தானே. ஆமா. ஐயோ, தண்ணி லாரி வந்து 2 நிமிஷம் ஆச்சு, இன்னும் இதுங்களை காணுமே. தண்ணி வேற பிடிக்கணுமே. ஆமா, உன் புருஷன் கூட சேர்ந்து என் புருஷனும் கேட்டு போயிட்டாரு. இது பாத்தீங்களா கிளி? அலமேலு, இதான் கிளி. நீங்க 2 பேருமே தண்ட சோறு, இதுல கிளி வேறையா? அலமேலு, இப்போ நம்ம வீட்டுக்கு செல்வம் வராத காரணம் என்ன? அவன் ஊருக்கு போயிருக்கான், அதனால வரல. ஐயோ, நாங்க பக்கத்து வீட்டு செல்வத்தை கேட்கல அலமேலு. நம்ம வீட்டுக்கு செல்வம், பணம் ஏன் வரல அதை கேக்குறான். இது ஒரு கேள்வியா? 2 பேரும் வேலைக்கு போகாம தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா எப்படி வரும்? கல்யாணி, நம்ம வீட்டுக்கு வாஸ்து சரியில்லை, அதனால தான் கிளியை கொண்டாந்துருக்கோம். வாஸ்து சரியில்லைன்னா கிளி ஏன் வாங்கிட்டு வரணும்?
அடியே அது வாத்து இல்ல வாஸ்து சரியில்லைன்னு சொல்றாரு. ஷோ ஆ? கார்ப்பரேஷன்ல தண்ணி சரியில்லை. ஆ. இந்த குடத்தை வச்சு 2 பேரும் தண்ணி அடிச்சு. ஆமா. மச்சான் பொண்டாட்டி பேச்செல்லாம் தட்டக்கூடாது. குடத்தை வச்சு தண்ணி அடிப்போம் வா. மார்வாடி கடையில வச்சு அடிச்சுட்டு வந்துருவோம். அதான் டீசெண்டா சொன்னேன். போடி. அடி வாடி. யார் என்ன கூப்பிட்டது? ஹே, நீயா பேசுனா? என்ன? உனக்கு எப்படி தெரியும்? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, அவங்க 2 பேர் போயிட்டாங்களே. சரி, அடுத்த தடவை பாத்துக்கிறேன். நீ என்ன வரும்போதே உறவு காத்த கிளி படம் பார்த்துட்டு வந்தியா? சரி, நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அதனால கொண்டு வர. அவங்க இனிமே என்ன பேசினாலும் நீ என்கிட்ட சொல்லணும். சார் பழைய பேப்பர் இருக்கா? பழைய பேப்பர். அடாடாடா காலாங்காத்தால எவன்டா வந்து கத்துறது? சார் பழைய பேப்பர் இருக்கா? ஓ பழைய பேப்பரா? கிலோ என்ன விலை எடுப்ப? இங்கிலீஷ் பேப்பர்னா கிலோ 6 ரூபா சார். ஆ. தமிழ் பேப்பர்னா கிலோ 3 ரூபா சார். அட பாவிகளா, ஆ? பேப்பர்ல கூட தமிழோட மதிப்பை குறைச்சிட்டீங்களடா. தமிழ் பேப்பரா இருக்கட்டும் இங்கிலீஷ் பேப்பரா இருக்கட்டும், இந்த வீட்டில் போடுற பேப்பர்லாம் குறைச்சி தான் எடை போடணும். என்ன சார் சொல்றீங்க? யோ, எங்க பொண்டாட்டிங்க கொண்டாந்து போடுற பேப்பர் 8 கிலோ இருந்ததுன்னா நீ 2 கிலோ தான் சொல்லணும். மீதி இருக்கிறது நம்ம 3 பேருக்கும் பங்கு. ஓகேவா? ஓகே சார். கூப்பிடு. ஓகே தான். டபுள் ஓகே. தராசு எத்துனுவா. அலமேலே அலமேலே சீக்கிரம் வா. யார் வந்திருக்காங்க பாரு. யோ, ஏன் இப்படி கத்துற? யார் குட்டி சாமியாரா வந்திருக்காரு? குட்டி சாமியார் குவாலிஸ் கார்ல தான் வருவாரு. ஆ. இவர் வாட்டர் சைக்கிள்ல வந்திருக்காரு. டேய், சும்மா இருடா, அதுவா முக்கியம். அலமேலு பக்கத்து வீட்ல இருந்து பிச்சை வாங்கி பேப்பர் படிச்சு திருப்பி கொடுப்போன்னு கடைசியில திருப்பி கொடுக்காம மூட்டையில சேர்த்து வச்சிருக்கோம் பாத்தியா? அந்த பேப்பர்லாம் கொண்டு வா, இவர்கிட்ட போட்டு காசு வாங்கிக்கலாம். கல்யாணி அக்கா, அந்த பேப்பர் கட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இந்த பாரியா, எடையெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏமாத்துறது இந்த பித்தலாட்டம் இதெல்லாம் எங்க அகராதிலேயே கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஓகே சார். உட்காரு. உட்காரு உட்காரு, அப்படியே உட்காரு. அலமேலு, உன் கண்ணு ஃபுல்லா அந்த தராசு முள்ளுல தான் இருக்கணும். அதுல தான் தில்லு முள்ளு நடக்கும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 1 கிலோ இருக்குமா? கரெக்டா சொல்றியப்பா. என்னது? என்னையா சொல்ற? இவ்ளோ பேப்பர் போட்டிருக்கேன், 1 கிலோவா இருக்கு? என்னடா இது கிளி பேசுது? தெரியலையே. எங்க? அட பாவி, தராசு கீழே புளிய ஓட்டி ஏமாத்துறியா? ஏயா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பத்தி? ஏமாத்துறியா நீ? எவ்வளவு வாட்டி சொல்ல நேர்மையா நடந்துக்கணும்னு. நினைச்சேன் அக்கறையா கூப்பிட்ட போதே இப்படிதான் ஏதாவது அநியாயம் நடக்கும்னு. பேப்பர் காரனோட கூட்டு வச்சு ஏமாத்துறீங்களா? அக்கா, பேப்பர் எல்லாம் அள்ளுங்க. மூஞ்சிங்கள பாரு. இப்ப பேப்பர் போடல, உள்ள வாங்க. வரோம். முதுகுலே போடுறேன். தொழிலுக்கு புதுசா நீ? அவன் தான் புளிய எடுத்து ஒட்டுறானே, நீ நைஸா மறிக்க வேணாம். டேய், போடா, எழுது போடா. போடா பங்காளி, எல்லாம் இதால தான் வந்தது. புறம்போக்கு கிளியே, ஒரு நெல்லுக்காக போற வரவனெல்லாம் பார்த்து அல்ப ஜோசியம் சொல்லிட்டு இருந்த நீ போனா போகுதுன்னு இங்க கொண்டு வந்து தொங்க வச்சா எங்களையே போட்டு கொடுக்குறியா? பங்காளி, அதுகிட்ட என்ன பேச்சு? இது இங்க இருந்தது, நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். நீ ஒண்ணு கவலைப்படாதடா. கொஞ்ச நேரம் ஆகட்டும், அவளுங்க ரிலாக்ஸ் ஆகட்டும். இத தூக்கிட்டு போய் எங்கேயாவது சவுட் அடிச்சு வந்துடலாம். ஆமா, வா. எவ்வளவு நேரம் திட்டின்னு இருக்கோம், எதுனா ஒரிக்குதா பாத்தியா? நம்ம நிலைமை பாத்தியா? வழியில போன ஆமையை தூக்கி வீட்டு உள்ள விட்ட கதையாகி போச்சு. பங்காளி, பேசாம இந்த கிளிக்கு கண் கட்டி இட்டுன்னு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா. சும்மா கூண்ட ஒரு சுத்திட்டு அப்படி திறந்து விடு, ஓடிவிடும். அப்படின்ற? ஏய், மரியாதையா பறந்து போயிடு. பறந்து போனா நடந்தா போற. மறுபடியும் ஏரியா பக்கம் பார்த்தேன், பூனையை விட்டு கடிக்க வைப்பேன். போ. பூனை என்ன ஒண்ணு என்ன மாதிரி பயந்து ஓடுது பாத்தியா? ஆகா, கிளிய பூனை பேர் சொல்லி மிரட்டுறதுல கிளறா வச்சா நீ. அதை விட்டு தொலை. பா, தமாஷா ஒரு தம் அடிச்சுட்டு போலாம். அது தெரியும், வரையறு. நீ என்ன திரும்பி பாக்குற? போ. நடைய பாத்தியா? பெரிய கிளியோ பாட்டுற நினைப்பு.
அப்பா புட்ட புகையே எவ்வளோ கிளாரா இருக்க. டைரக்டா புடிச்சா எப்படி இருக்கும்? ஐயோ அம்மா. ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து விசில அடிக்கிறீங்க பொறுக்கி பசங்களா. தூ. எதுக்கு உனக்கு இந்த புறம்போக்கு வேலை? சும்மா போற பொண்ணை பார்த்து விசில் அடிச்சு அடி வாங்குற? ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழி போறியா நீ? ஏய், நான் ஒன்றும் விசில் அடிக்கல. இதை பாரு, நான் தம்மு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் இதோ பார், எனக்கு விசில் அடிக்கவே தெரியாது. பஞ்சவர்ண கிளியே, இன்னும் நீ பறந்து போலியா? பங்காளி எல்லா கெட்ட பழக்கமும் வச்சிருக்கு பங்காளி. உனக்கு மட்டும்தான் அடுக்கு மொழியில பேச தெரியுமா? ஆ. மச்சான், ஆ? நான் ஆரம்பிக்கிறேன், ஆ. நீ முடிச்சிரு. ஆ, ஆ. பிய்ய போகுது செருப்பு. பிய போது செருப்பு. ஐயோ. எல்லாத்துலயுமே லேட்டரா நீ. கிளி கிட்ட கூட தோத்துட்டிய. ப்பு, குரங்கு. மச்சான், ஆ? பொண்டாட்டிங்களை காணோம். ஆ, தூங்கிட்டாளுங்க போல் இருக்கு. ஆமா. இதை திறந்து உள்ள இருக்கிற மொத்த பணத்தையும் ஆட்டை போட்டுருவோம். ஆ, ஆ. எப்படி சாவி இல்லையா திறக்கிறதுக்கு? சாவியெல்லாம் தேவையில்லடா, வித்தை இருக்குது பாரு. வித்தையா? அடோ எப்படி? பாவி, பரம்பரை திருடனா இருப்ப போல இருக்கே நீ. கம்முனரா, உருப்படாம இல்ல. அதுல ஒண்ணு இல்ல, அதை துற. அப்பா பணம் இருக்கு. குடு 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 குடு. பாத்தியா, ஆ, இவ்வளவு துட்டு சேர்த்திருக்காளுங்க. ஆ, இப்படிதான் கணவனுக்கு தெரியாம காசு சேர்த்து கடைசியில காவி கட்டின சாமியார் கையில கொடுத்துட்டு கண்ணை கசிட்டு நிப்பாளுங்க. ஆமா. ஐயோ கூப்பிடுது. ஏய், கிளி திரும்பி வந்துருச்சுடா. இந்த கிளியை இந்த ஏரியால விட்டது தப்பா போச்சு. கரெக்டா அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்துச்சு பாத்தியா? நான் அப்போ சொன்னேன் கண்ணு கட்டி உள்ளாண்டான்னு. நீ ஆமாடா. கேட்கவே இல்ல. சொந்த வீட்லயே திருடுறீங்களா? அந்த செல்லை கிளி மட்டும் இல்லாட்டி நாங்க பட்டுப்புடவை வாங்க வச்சிருந்த காசை திருடிட்டு போயிருப்பீங்க. ச்சே, தண்டங்களா. ஏய் மச்சான், என்ன பண்ணலான்ற? இந்த கிளி இருக்கிற வரைக்கும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. போட்டு தள்ளிடுவோம். சொல்றதோட சரி. பூலன் தேவி சரண். என்னடா இது? அவளை எப்போ சுட்டு கொண்டுட்டாங்க? செத்ததுக்கு அப்புறம் எப்படி சரணடைஞ்சா? என்ன பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கல, சும்மா உசு உசுன்ற? கிளிகிட்ட பேசினுக்கிறானே அந்த புறம்போக்கு. வாடா வெளில உட்கா. சகாஷா. ஏய், புஷாக் தகோ. சீக்கிரமா. எதுக்குடா கூப்பிட்ட? இது என்ன தெரியுமா? இது தெரியாதா? கோவப்பழம். நான் மதுரை பழம் நான் சொன்னோம். இதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. இதுக்குள்ள விதை இருக்குண்டா. விதை இல்லடா, பாம்பு வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள பாம்பு வச்சு யாரடா போட்டு தள்ள போற? என்னடா இப்படி கேட்டுட்ட? அந்த புஷ்ஷுக்கு எதிரி சத்தாம் ஹுசேன்னா நம்ம 2 பேருக்கு பரம எதிரி அந்த வாயாடி கிளி. மறந்துட்டியா? வாயாது வா காவா. இப்போ இந்த கோவா பழத்துக்குள்ள பாம்பு இருக்குல்ல, இது மட்டும் அந்த கிளிக்கு கொடுத்தோம். கொத்துனா ஒண்ணு டம்முன்னு வெடியும். அப்புறம் அந்த கிளிக்கு பேசுறதுக்கு வாயே இருக்காது. ஐயோ, என்னடா உன் பிரெயின் இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை நாம கொண்டு போய் அந்த கிளிக்கு கொடுத்தா கூட அலமேல கத்தி நம்மளை மாட்டி விட்டு விளக்கு மாத்தாடி வாங்கி வச்சிரும். அதனால அவளுங்களை விட்டே கொண்டு போய் வச்சிட சொல்லுவோம். ஆகாக காகா. அப்படிதான் அலமேலே, தங்கச்சி அலமேலே. ம், என்ன சத்தம்? எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க? இந்தாங்க கோவா பழம். எனக்கு எதுக்கு கோவப்பழம் கொடுக்குறீங்க? ஐயோ, உனக்கு இல்லம்மா, கிளிக்கு. அது தினமும் நீ டிஃபனா நெல்லை கொடுத்து நாக்கு செத்து போச்சுன்னு ஓன்னு அழுதுது. அதனால தான் ஸ்பெஷலா இந்த கோவப்பழத்தை கோயம்பேட்டில இருந்து வாங்கிட்டு வரோம். நீ எப்பவுமே சொல்லுவேல உங்களுக்கு கிளி மேல பாசமே இல்லைன்னு. இப்ப பாசம் வந்துச்சு. இப்ப என்ன கிளி மேல திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது? நீ தான் கிளிக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு சொன்னல. இதை கொடு, என் பேரை சொல்லி ஒன்று கொடு, பங்காளி பேரை சொல்லி ஒன்று கொடு, எல்லா சிக்கலும் தீந்துரும். இத நீங்களே கொடுக்கலாமே. அது நாங்க கொடுக்கலாம். ஆனா நாங்க கொடுத்தா நாங்க கோவமா கொடுத்தோம் அப்படின்னு கிளி கண்ட மேனிக்கு திட்டும். ஆமா. நீயே போய் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துரு. போய் கொடுத்துருமா. வாயிலா ஜீவன். வாயே இருக்காது. வாயில்லாத கொடுக்குறேன். ஜீவன். கிளி குப்பு, இன்னைக்கு உனக்காக ஒரு புது டிஷ் கொண்டு வந்திருக்கேன். டன்டடாய், கோவை பழம். இது உனக்கு யாரு கொடுத்தான்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவ. நீ முதல்ல இத சாப்பிடு, நான் வந்து சொல்றேன். என்னடா என்ன சத்தத்தையே காணோம்? வெடிஞ்சா சத்தம் வரும். ஆனா பங்காளி, அந்த கிளி செத்த அப்புறம் அதை நம்ம சும்மா விடக்கூடாது. அதோடைய காலை உடைச்சு சூப்பாக்கி குடிச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். சூப்பெல்லாம் வைக்க கூடாதுடா. பின்ன அதை துண்டு துண்டாக்கி மிளகு போட்டு வறுத்து ஒரு குவார்டர் விட்டு தின்னாதான் என்னோட வெறி அடங்கும்.
என்ன கூப்பிட்டியா? ஏன் அங்க வாழ போட சொல்ற? எங்க அப்பாக்கு கணக்கு சொல்லவே தெரியாது. இது சாப்பிட்டா அதுவும் அறிவு வருவான் பார்க்கலாம். டேய் என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு வெடிக்கவே இல்லை, கோவப்படுத்துக்குள்ள வச்சு பாமா நீ சுவிட்ச் ஆன் பண்ணியா? சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது கம்ப்யூட்டர் பாம். வெடிஞ்சா உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். வெடிச்சதுக்கு அப்புறம் ஆனா என்ன பண்றது? அப்பா ஆ. மாமா வாய் தருங்க, ஏமா வாய் தருங்க சொல்றேன். நீ சொன்னாதான் திறப்பேன். டேய் சுதந்திர தினம் வருது இல்ல, அதுக்கு யாரோ அட்வான்ஸா சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. வாயை தானே திறக்க சொல்லுது குழந்தை, திறந்து தொலைய. சரி சரி சரி. ஆ நல்ல வாய் தருங்க. ஏமா வெளியில இருந்து தானே போட போற, உள்ள இறங்கியா போட போற? அப்படியே போடு. ஆம். ஐயோ ஐயோ ஐயோ, சாவும் போதும் அசிங்கமா இருக்கிறானே. ஐயோ 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 ஐயோ. பங்காளி, கிளிக்கு வச்ச ஆப்பு நம்ம வாய் கிழிஞ்சு போச்சடா. இன்னொன்னு இருக்குது, இந்த பாரா, இந்த பார், இன்னும் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாமா? வாய் கிழிச்சதோட போதும். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.